பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இப்போ ஒரு குடும்ப கதையை பார்ப்போம். கதையின் பெயர் தாய் தந்தையை மதிப்பவரும் மதிக்காதவரும். அந்த கதையினுடைய பேர். இந்த கதையில் வரும் சம்பவங்கள், பெயர்கள் அனைத்தும் என்னுடைய சொந்த கற்பனையே. இது யார் மனதையும் புண்படுத்தாது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கதையை இயற்றியவரும் சொல்பவரும் ஏ சுலைஹா. கதைக்குள்ளே போயிடலாமா? தஞ்சாவூர் மாவட்டத்தில் உரத்தநாடுங்கிற ஒரு அழகான கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு தம்பதியர் வாழ்ந்துட்டு வர்றாங்க. அவங்க தந்தையார் பேர் ராஜசேகரன். அவங்க மனைவி பார்வதி அம்மா. இவங்களுக்கு 2 பசங்க, 2 பையங்க இருக்காங்க. 2 பையங்களையும் நல்லபடியாக படிக்க வச்சு நல்லபடியாக வளர்க்குறாங்க. அவர் விவசாயம் பண்ணுறார். நிறைய நிலங்கள் இருக்குது அவங்களுக்கு. 20 ஏக்கர்கிட்ட நிலம் இருக்குது. அதில் நெல் சாகுபடி பண்ணி, தஞ்சாவூர்னு சொன்னாலே நிறைய பேர் நெல் தானே, இங்கே நிறைய விளைச்சல் அதிகமாக இருக்கும். அதனால் நெல் சாகுபடி பண்ணி விளைச்சல் விவசாயம் பண்ணுறாரு. 2 பசங்களையும் நல்லபடியாக படிக்க வைக்கிறாங்க. மூத்தவர் பேர் சங்கர், சின்ன மகன் பேர் ரவி. அவர் 2 பேரும் நல்லா படிக்க வைக்கிறாங்க. ஆனால் 10th வரைக்கும் தான் மூத்தவர் படிக்கிறாரு. அதுக்கு மேலே அவருக்கு படிக்க விருப்பம் இல்லாமல் இருக்குது. அதோட நான் அப்பாவோட சேர்ந்து விவசாயம் பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு. அவங்க அப்பாட்ட சொல்லும்போது, சரிப்பா நீ எனக்கு துணையாக என் கூட இரு அப்படின்னு சொல்லி அவரும் விவசாயம் பார்க்குறதுக்கு வச்சுக்கிட்டாரு. மூத்தவர் சங்கர் விவசாயம் பண்ணுறாரு. சின்னவர் ரவி. அந்த பையன் நல்லா படிக்குது. படித்து நான் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிடுது. படித்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிடுது. இப்படி இருக்கும்போது மூத்தவருக்கு பெண் பார்த்து கல்யாணம் முடிக்கணும்ல. அந்த மாதிரி கல்யாணம் பார்க்கும்போது அந்த ராஜசேகரன் இருக்கார் இல்லையா, தகப்பனார், அவருடைய தங்கச்சி மகளை பெண்ணாக பார்க்குறாங்க. மூத்த பையனுக்கு பெண்ணாக பார்த்து அவங்க பேசி முடித்து கல்யாணம் முடித்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு சங்கரோடைய மனைவி ராஜேஸ்வரி. ரொம்ப அழகான பொண்ணு, ரொம்ப குடும்ப பாங்கான பொண்ணு. அது அவங்க வீட்லேயும் அந்த பொண்ணை அப்படி வளர்த்துருக்காங்க. அவங்க வீட்டில் நிறையா பசங்க, 2 அண்ணே 2 தங்கச்சி, இந்த பொண்ணு 3வது பிறந்தது. 5 பேர் அவங்க வீட்டில். இருந்தாலும் நல்ல ஒரு குணவதியாக வளர்த்துருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு எல்லா வேலையும் கற்றுக் கொடுத்து நல்ல அவங்க வீட்லேயும் அவங்க தகப்பனார் விவசாயம் தான் பண்ணுறாங்க. அதனால் இந்த பொண்ணு நல்ல ஒரு குணவதியாக இருக்குது. நல்ல வேலையெல்லாம் எடுத்து செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பார்க்குறது. அந்த மாதிரி பொண்ணு அது. அதை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்து இங்கே நல்லபடியாக சந்தோஷமாக இருக்குது. மாமியார் மாமனாருக்கு நல்லா பார்த்துக்கிட்டு, அவங்க மாமா தானே, சொந்த மாமா தானே, தாய் மாமா தானே, அதனால் நல்லா பார்த்துக்கிட்டு மாமா அத்தைன்னு நல்லா பிரியமாக இருக்குது. இப்படி இருக்காங்க. நல்லா விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பொண்ணு நல்லா சளைக்காமல் எல்லா வேலையும் அள்ளி போட்டு பார்க்குது. அவங்க அத்தை கூட, இருமா நீ கொஞ்சம் நேரம் உட்காருமா, நான் பார்க்குறேங்கன்னா, இல்லத்தை நீங்கள் உட்காருங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மாமியாரை உட்கார வச்சு, அவங்க இந்த காய்கறி கட் பண்ணுறது, கீரை இந்த சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வேலையை செஞ்சு கொடுக்குறாங்க மாமியார். உட்காருங்கத்தை நானே பார்க்குறேன்னு சொல்லி எல்லாம் பார்க்குது. மாடு ஒரு 5 மாடு வச்சுருக்காங்க, பால் கறக்கிறதுக்கு. அந்த மாட்டிலேருந்து பால் கறந்ததை வீட்டுக்கு போக வியாபாரம் பண்ணிடுறாங்க. தண்ணி எதுவுமே கலக்காமல் ரொம்ப நேர்மையான குடும்பமாக இருக்காங்க. அது வியாபாரம் பண்ணுறாங்க. கோழி கொஞ்சம் வச்சுருக்காங்க. அது இடுற முட்டையை எடுத்து வீட்டுக்கு போக மிச்சத்தை வியாபாரம் பண்ணிக்கிறாங்க. சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சுருக்காங்க. இந்த கத்தரி வெண்டையெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. மல்லிகைப்பூ செடி, முல்லை செடி, இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. முருங்கை மரம் இருக்குது, முருங்கைக்காய் பறிச்சுக்கிறாங்க, கீரை எடுத்துக்கிறாங்க. இப்படி ஒரு அழகான குடும்பமாக அற்புதமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க நெல் விவசாயம் தானே பண்ணுறாங்க. அதனால இவங்க குடும்ப செலவு ஓட்டு வீடு தான். முதல்ல இவங்க பழைய வீடு, ஓட்டு வீடு, அந்த காலத்தில் இருக்கும் இல்லையா, திண்ணையெல்லாம் போட்டு அந்த மாதிரி வீடு. விவசாயம் பண்ணுறனால செலவுக்கும் வரவுக்கும் அது விவசாயத்துக்கு தான் உரம் அது இதுன்னு போடுவோம்ல, விதை வாங்குவோம், உரம் போடுவோம், தண்ணி, இந்த மாதிரிலாம் செலவுகள் இருக்குல்ல, அது போக மிச்சம் கொஞ்சம் தான் மிஞ்சுது. இருந்தாலும் அவங்க குடும்பத்தை நல்லா நேர்த்தியாக அவங்க மாமியார் மருமகளுமாக இருந்து நல்லபடியாக அதை பட்ஜெட் போட்டு இதுக்கு இது அப்படின்னு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் போட்டு நல்லா சிறப்பாக நடத்திட்டு வராங்க. கொஞ்சம் பணம் மீதமாக இருக்குது, அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்படி போயிட்டுருக்கு. அப்புறம் சின்ன பையன் வேலைக்கு போகுது, சென்னைக்கு போகுது. அது வேலைக்கு ரவி, அந்த பையன் வேலைக்கு சென்னைக்கு போகும்போது, வேலைக்கு போய் 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இந்த மூத்த பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சுல, அதுக்கு ஒரு பொண்ணு பிறந்தது. முதல்ல பொண்ணு பிறந்து வச்சுருக்காங்க, கைப்பிள்ளையாக இருக்குது. இந்த பையனுக்கு பொண்ணு பார்க்கணுன்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்லுது, எங்கள் அண்ணன் மகன் இருக்குல்ல, யார், அவங்க அம்மா இருக்குல்ல, பார்வதி அம்மா, அது சொல்லுது, எங்கள் அண்ணன் மகன் இருக்குல்லங்க, அதை கட்டுவோம் சின்னவனுக்கு அப்படின்னு சொல்லி. சரிப்பா அப்படின்னு சொல்லி அதை போய் பொண்ணு பேசி
கட்டிட்டு வராங்க. இந்த இந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான். வேறு கூட பிறந்தவங்கலாம் கிடையாது. அதனால் ரொம்ப செல்லமாக வளர்த்து வச்சுருக்காங்க. இது வீட்டு வேலையெல்லாம் பார்க்காது இந்த பிள்ளை. ஏன்னா ரொம்ப செல்லமாக வளர்த்ததுனால வீட்டு வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரொம்ப யோசிக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி பிள்ளையா இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி இவங்க சொந்தம் வேறு இல்லையா, சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி இவங்களுடைய அந்த அம்மாவுடைய அண்ணன் பொண்ணு அது கல்யாணம் முடித்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்தாலும் அது இங்கேயும் வந்து எந்த வேலையும் செய்யலை, சும்மா தான் இருக்குது. இருந்தாலும் அந்த மூத்த மருமகளாக வந்துச்சுல, அவருடைய தங்கச்சி மக, அவங்க அப்பாவுடைய தங்கச்சி மக ராஜசேகரன் இருக்கார் இல்லையா, அவருடைய தங்கச்சி மக, அந்த பொண்ணு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்குது. ஏம்மா அக்கா வேலை பார்க்கும்போது நீ கொஞ்சம் கூடமாட வேலை பாருமா அப்படின்னு அவங்க மாமியார் சொன்னால், போங்கத்த நான் வீட்டிலேயே வேலை பார்க்க மாட்டேன், இங்கே போய் வேலை பார்க்க சொல்கிறீங்கன்னு சொல்லும். அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் அதுக்கு. இவங்க இந்த பிள்ளை மூத்த பிள்ளை சொல்லி இருங்கத்த, அதனால் என்ன, என் தங்கச்சியாக இருந்தால் நான் பார்க்க மாட்டேன்னா இவளும் என் தங்கச்சி தானே, நான் பார்த்துக்கிறேன், அவள் இருக்கட்டும் சும்மா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை எல்லா வேலையும் இழுத்து போட்டு நல்லா பார்க்கும். பூச்செடியிலேருந்து பூ எடுத்துகிட்டு வந்தாலும் நல்லா அதை பறித்து அழகாக கட்டி அவங்க மாமியார் கொடுத்து இந்த பிள்ளைக்கும் குழந்தை மனைவிக்கும் வச்சு விட்டு இவளும் வச்சுக்கிடுவான். அந்த மாதிரி நல்ல ஒரு நேர்த்தியான ஒரு நல்ல குணவதியாக இருக்குது அந்த மூத்த பிள்ளை. எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்குது. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த 2வது பையன் பிறந்தது அவர் மூத்தவருக்கு. இவங்களுக்கு வந்து கிட்ட 2 பொம்பளை பிள்ளைய பிறந்தது சின்னவருக்கு ரவிக்கு. 2மே பொம்பளை பிள்ளையாக இருக்குது. அப்போ இவங்க வந்து இந்த பொண்ணு என்ன சொல்லுது, சின்ன மருமகன் என்ன சொல்லுது, அது மீனா, அது பேர் ரவிக்கு கட்டினாங்கல்ல, அது பேர் மீனா. அது மீனா என்ன சொல்லுது, ஏங்க நீங்கள் தான் சம்பாரிச்சு அதிகமாக கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக சம்பளம் வரும்ல, அதை வாங்கிட்டு வந்து அவங்க அம்மாட்ட தான் கொடுக்குறாரு அந்த பையன். அப்போ நீங்கள் தான் அதிகமாக சம்பளம் வாங்கிட்டு வரீங்க, அது பூரா இந்த குடும்பத்துக்கே எல்லாம் செலவழிஞ்சு போயிடுது, நம்ம வந்து ஏற்கனவே 2 பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கோம், எப்படி சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி அது பேசுது. சரியாக வராது, நம்ம சென்னைக்கே போயிடுவோம், நம்ம குடும்பத்தை கொண்டுட்டு அங்கே போயிடுவோம், நம்ம மிச்சம் பிடிக்கலாம், இங்கேன்னா அப்படியே கொண்டாந்து அம்மாட்ட கொடுத்துட்றீங்க, அவங்க மொத்தமாக செலவழிச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. அப்போ அந்த பையனுக்கு இது ஆமாம் சரிதான் நீ சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி சென்னையில் அந்த பையன் சென்னையில் இருக்கனால ஒரு மாதத்துக்கு ஒருக்கா தான் இங்கே வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு சங்கடமாக இருக்குமா, நான் ஹோட்டலில் வேறு இங்கே சாப்பிட வேண்டியிருக்கு, இந்த பிள்ளைய அங்கே கூட்டிகிட்டு போய் வீடு நான் எடுத்து அங்கேயே தங்கிக்கிறோம், அங்கேயே நாங்கள் இருந்துக்கிறோம், எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பையன் சொல்லுது. அப்படியா சரிப்பா அப்படின்னு நீ பார்த்துக்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க அம்மா அப்பாவும். சரின்னு சொல்லிட்டு இவங்க சென்னையில் வீடு பார்த்து இவங்க போயிட்டாங்க. அங்கே போயிருக்காங்க. அந்த பொண்ணு வேலையெல்லாம் பார்க்கலையில, வீட்டில் தான் இருக்கும், ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பிள்ளைங்க மூத்த பிள்ளைங்க வேலை பார்க்கல, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்குது. அப்போ அங்கே போய் அந்த பையன் வாங்கிட்டு வர சம்பளத்தில் அது பெரிய வீடெல்லாம் பிடிச்சி கொஞ்சம் ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கிது அந்த பொண்ணு. யார், மீனா. அப்போ ஆடம்பரமாக வீடெலாம் பிடிச்சி வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் அது இதுன்னு தேவையில்லாமல் எல்லாத்தையும் வாங்கி போட்டு ரெப்பி வச்சு ட்ரெஸ் எடுக்கிறதும் சரி, அது வீட்டில் செலவழிக்கிறதும் சரி, வீட்டில் சாப்பாடெலாம் செய்கிறதில்ல, வெளியிலேருந்து ஆர்டர் கொடுத்து வாங்குறாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டு பயங்கரமாக ஆடம்பரமாக செலவழிச்சிட்ருக்காங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால், இவங்க வந்து கட்டு சிட்டாக நடத்திக்கிட்டு இருக்காங்க குடும்பத்தை. அப்போ வந்து அந்த குட்டை தென்னை இருக்குல்ல, தென்னை வைக்கிறவங்க, தென்னை மரம் வைக்கிறவங்க அவங்க வர்றாங்க. வந்து இந்த ராஜசேகரன்ட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஏன்யா நீங்கள் நெல் போட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்களே, அதில் ஒரு 5 ஏக்கர் எடுத்தீங்கண்டா தென்னை மரம் வைங்க, குட்டை தென்னை நாங்களே கொண்டாந்து வைக்கிறோம், அந்த கண்டு கிண்டு எல்லாம் வைக்கிறோம், உரங்கிறோம் எல்லாமே நாங்களே போட்டு அதை பழுது பார்க்குறது எல்லாமே நாங்கள் பண்ணிடுறோம், தண்ணி மட்டும் எப்படி உங்களுக்கு அதுக்கு விடணும்னு சொல்லி நாங்கள் அந்த இதை சொல்லிட்டு போயிடுறோம், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க, நாங்கள் வந்து அதை பார்த்துக்குருவோம், உரம் போடுறது பழுது பார்க்குறது எல்லாமே நாங்கள் பண்ணிக்கிறோம், ஆளுகளை வச்சு பண்ணிக்கிடுவோம், அதில் நிறைய மகசூல் நிறையா இருக்கும், தென்னையில் மகசூல் அதிகமாக இருக்கனால நல்ல லாபம் கிடைக்குமே அப்படின்னு வந்து சொல்லுதுங்க. அப்போ இவங்க யோசிக்கிறாரு, என்னப்பா செய்யலான்னு சொல்லி மைண்டை கேட்குறாரு. ஆமாப்பா அவங்க சொல்கிறது நல்லா தானே இருக்குது, நமக்கு வருமானம் கொடுச்சுன்னா நல்லதானப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பையனும். ஆமாம் சரின்னு சொல்லி எல்லாரும் முடிவு கட்டி அவங்கள்ட்ட ஒத்துக்கிறாங்க. அதில் ஒரு 5 ஏக்கரை கொடுத்து தென்னை வைக்க சொல்லுவோன்னு சொல்லி தென்னை வைக்க சொல்கிறாங்க. அதில் அந்த வைக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு 10% நீங்கள் அதிலேருந்து ப்ராஃபிட் கொடுக்கணும், லாபத்தில் நீங்கள் எங்களுக்கு ஒரு 10% கொடுக்கணும்னு. கண்டிப்பாக தர்றோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. சரின்னு சொல்லி டாக்குமெண்ட்லாம் எழுதி கையெழுத்து அக்ரிமெண்ட் இது சைன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க. பண்ணி அந்த தென்னை மரம் அந்த தென்னங்கன்று கொண்டாந்து அவங்க வைக்கிறாங்க. வச்சு அழகாக வச்சு அதுக்கு பழுது பார்க்குறது எல்லாமே அவங்களே ஆளுகளை வச்சு பார்க்க சொல்கிறாங்க. அது வந்து பார்க்குறாங்க. நல்ல விளைச்சல், நல்ல அவங்களுக்கு நேரமும் நல்லா இருக்குது. அதனால் ஆண்டவன் அவங்களுக்கு அள்ளி கொடுக்குறேன். நிறையா நல்ல விளைச்சல் வந்து விளைஞ்சிருது. குட்டை தென்னையில் அவ்வளோ இது விளையுது, முளைக்குது அந்த தேங்காய் தென்னை இது இளநின்னு சொல்லுவோம்ல தேங்காய் அது. அப்போ
நல்ல மகசூல் இருக்கேன்னு சொல்லிட்டு அதை வியாபாரம் பண்ணி அதுலேருந்து அவங்களுக்கு சொன்ன மாதிரியே ஒரு 10% கொடுத்துட்றாங்க. இப்படி போயிட்டுருக்கு. அப்புறம் ஒரு 10 ஏக்கர் வந்து இவங்க பேரிச்சம் மரம் வைப்போம்ல, அவங்க வர்றாங்க. வந்து ஏன் எங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் கொடுங்க, நாங்கள் பேரிச்சம்பழம் உங்களுக்கு இது தோட்டத்தில் வைக்கிறோம், உங்கள் மண் நல்லா இருக்குது, நல்ல விளைச்சல் பூமியாக இருக்குது, அதனால் அதில் வைக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் எங்களுக்கு நீங்கள் அதே மாதிரி விளைச்சல் எங்களுக்கு லாபத்தில் ஒரு 10% கொடுங்க போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாங்களே அதை எல்லாமே கொண்டாந்து வச்சுருவோம், அதை பராமரிக்கிறது எல்லாமே நாங்களே பார்த்துக்குருவோம், தண்ணி மட்டும் நீங்கள் எவ்வளோ நாங்கள் விட சொல்கிறோமோ அந்த அளவு நீங்கள் விட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கு ஒரு 5 ஏக்கரை ஒதுக்குறாங்க. 10 ஏக்கரில் நெல் இருக்குது. உங்களுக்கு 20 ஏக்கர் நிலம் இருந்துச்சு இல்லையா, அதில் 10 ஏக்கர் வந்து நெல் போட்டிருக்காங்க. இதில் 5ல் தென்னையும் மீதம் உள்ள அந்த 5லையும் பேரிச்சம்பழம் வைக்கிறாங்க. அது வச்சு அதுவும் நல்ல ஆண்டவனுடைய கிருபையை கொண்டு நல்ல விளைச்சல் நல்ல விளையுது. அதுலேயும் அதே மாதிரி அந்த வச்சாங்கல்ல கொண்டாந்து அவங்களுக்கு 10% லாபத்தில் கொடுத்துட்றாங்க. கொடுத்து இவங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பாக வந்துடுறாங்க. அந்த பிள்ளைக்கு மருமகளுக்கு நகையெல்லாம் பண்ணி போடுறாங்க. இந்த பிறந்த குழந்தை பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு, அதுக்கு நகையெல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. மாமியாருக்கு நகையெல்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நல்ல வீட்டை இடித்து கட்டிடுறாங்க. முதல்ல பழைய வீடாக இருந்துச்சு இல்லையா, திண்ணை போட்டு ஓட்டு வீடாக, அதெல்லாம் இடித்து நல்லா கட்டி நல்லா இப்போ ரீசெண்டாக கட்டுறோம்ல அந்த மாதிரி அழகாக கட்டிடுறாங்க. அப்போ அந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசத்துக்குலாம் இவங்களை கூப்பிட்றாங்க. யார் சின்ன பையன் மகனை கூப்பிடணும்ல, ரவி மீனா அவங்க பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர்றாங்க. வந்துட்டு போயிடுறாங்க அந்த விசேஷத்தில் கலந்துட்டு. அப்போ நல்லா முன்னேற்றமாக வந்துடுறாங்க. இந்த பையனும் இந்த பொண்ணும் அந்த தாய் தகப்பன் நல்லபடியாக வச்சு கவனிச்சிக்கிட்டு அவங்க சொல்கிற பேச்சு கேட்டு நடக்கிறனால ஆண்டவன் வந்து அவங்களுக்கு அள்ளி கொடுக்குறான், நல்லபடியாக இருக்காங்க. இந்த பிள்ளை நம்ம எல்லா காசும் இங்கேயே செலவழிது, சரியாக வராதுன்னு சொல்லி போயிடுச்சா. இங்கே இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், இப்போ அந்த பையன் வாங்குகிற காசு இவங்களுக்கு குடும்பத்தை நடத்த முடியல, அந்த வருமானத்தில் குடும்பம் நடத்த முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்படி சுற்றி கடன் ஆயிடுது. ஒரு 10 லட்ச ரூபாய்க்கிட்ட கடன் வந்துடுது. ஏன்னா ஆடம்பர செலவு, அதிகமான ட்ரெஸ் எடுக்கிறது, அதிகமாக செலவழிக்கிறது, வீட்டில் சமையல் செய்யாமல் வெளியே வாங்கி சாப்பிட்றது, இப்படி பண்ணாங்கன்னா அந்த ரொம்ப கஷ்டமாயிடுது. 10 லட்ச ரூபா கடன் வந்துடுது. அப்போ அந்த பையன் சொல்லுது, என்ன இப்படி ஆயிடுச்சு, சரியாக வராது, இந்த பிள்ளை போட்டிருந்த நகை வர எல்லாமே போய் இதுக்கு பேங்க்கு போயிடுச்சு அடகுக்கு, யார் மீனா போட்டு வந்தால அந்த நகையெல்லாம். ஆக இப்போ சரியாக வராது, நம்ம அப்பா அம்மாட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட காலில் கையில் விழுந்து கூட நம்ம அங்கேயே இருந்துக்குருவோம்ப்பா அப்படின்னு சொல்கிறேன் அந்த பையன் ரவி. மீனா அப்படியா, சரி வாங்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கும் அப்பா அம்மாட்ட முதல்ல ஃபோனில் பேசி கேட்டுக்கங்கன்றனோடனே ஃபோன் பண்ணி பேசுது அந்த பையன். அவங்க அப்பா அம்மா என்ன சொல்ல போகிறாங்க, அங்கேயே கஷ்டப்பட்டால் வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வந்துருங்கப்பான்னு சொல்கிறாங்க அப்பா அம்மாவும். அதோட இவங்க வேன் பிடிச்சி ஜாமான்லாம் அள்ளிக்கிட்டு வீட்டை காலி பண்ணிவிட்டு இங்கே வந்துடுறாங்க ஊருக்கு. இந்த பொம்பளை பிள்ளைலாம் படித்து நல்லா ஒரு பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சுங்க. பொம்பளை பிள்ளைலாம் நல்லா பெரிய பிள்ளையா காலேஜுக்கு போகிற வயசு வந்துருச்சு. இவங்க பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சு, காலேஜ் போயிட்டுருக்கு இந்த பிள்ளைய. இது காலேஜுக்கு போகிற அளவு வந்துருச்சு. சரி நீங்கள் கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்தோடனே எல்லாருமே ஒன்றா இருக்காங்க, சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தெரியாமல் பண்ணிட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மீனா வந்து மன்னிப்பு கேட்குது. சரி பரவாயில்லம்மா விடு, இதெல்லாம் ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அத்தையும் பொறுமையாக போயிடுறாங்க. அதோட எல்லாருமே சேர்ந்து நல்லபடியாக சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ அவங்க அப்பாவும் அந்த அம்மாவும் முடிவெடுக்கிறாங்க, இல்லை இவங்க வந்து முதல்லேருந்தே ஒன்றா இருந்தால் சரியாக வரும், இப்போ ஊடால வேணாம் நாங்கள் தனியாக இருக்கோம்னு சொல்லி போகிற மாதிரி போனவங்கள திரும்ப சேர்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் சரியாக வராது. அதனால் இவங்களை தனியாக பக்கத்தில் இடம் இருக்குல்ல, ஒரு 3 சென்ட் இடம் இருந்துச்சுலங்க, அதில் வீடை கட்டி கொல்லப்புறமாக ஒரு 3 சென்ட் இடம் சும்மாவே தான் இருக்குது. அந்த இடத்துல இவங்களுக்கு வீட்டை கட்டி தனியாக அவங்க இருக்கட்டும், நம்ம பக்கத்தில் தானே இருக்கட்டும், நல்லது கெட்டது கலந்துக்கிறவங்கள நம்ம கூப்பிட்டுக்குருவோம், வந்துக்கிறோங்க போய்க்கிறோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு வீடு கட்டி தனியாக வீடு கட்டி அவங்களுக்கு வச்சிடுறாங்க. அவங்க தனியாக இருக்குதுங்க. அதில் அந்த 2 பிள்ளைகளுக்கும் இவங்க அப்பாவும் இந்த மூத்த பையனும் சேர்ந்து மாப்பிள்ளை பார்த்து அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு நகையெல்லாம் போட்டு சீராட்டி எல்லாம் கொடுத்து நல்லபடியாக சங்கையாக திருமணம் முடித்து வைக்கிறாங்க, கல்யாணம் முடித்து வைக்கிறாங்க. அதுகளும் போகிற வீட்டில் போய் நல்லபடியாக இருந்துக்கணுமா, அவங்க பாட்டி நிறைய புத்திமதி சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ பிறந்த வீட்டு பெருமையெல்லாம் அங்கே போய் பேசக்கூடாது, நல்லா ஒழுக்கமாக கண்ணியமாக இருக்கணும், வீட்டு வேலையெல்லாம் உளுந்தடித்து பார்க்கணும், உங்கள் பெரியம்மா பார்க்குறாள்ல அந்த மாதிரி பார்க்கணும், நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் குடும்பத்துக்கு. நம்ம இந்த குடும்பமாக அந்த பிள்ளையெல்லாம் நல்ல பிள்ளையப்பா தரமாக வளர்த்துருக்காங்க அப்படிங்கிற அந்த நல்ல பேரை எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி அனுப்புகிறாங்க. சரிங்க பாட்டி, நீங்கள் சொல்கிற மாதிரியே நாங்கள் நடந்துக்கிறோன்னு அந்த 2 பொண்ணுகளுக்கும் ஒரே நாளில் கல்யாணம் வச்சு அனுப்பிடுறாங்க. அந்த கட்டிகிட்டு போகிற பையங்களும் நல்ல பிள்ளைங்க, அவங்க அந்த குடும்பமும் நல்ல குடும்பம். அதனால் கூட்டிகிட்டு போயிடறாங்க கல்யாணம் பண்ணி. அதுக்கு மாமியார் வீட்டுக்கு போயிடுச்சு. இந்த மூத்த பிள்ளையும் கல்யாணம் முடித்து
இந்த பிள்ளையும் அனுப்பிடுறாங்க. இதுவும் அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுது. இந்த பையனுக்கு தான் இனிமேல் பொண்ணு பார்க்கணும். மூத்தவருடைய பையனுக்கு அவர் இருக்கார். காலேஜெலாம் முடிச்சுட்டு வேலைக்கு போகிற மாதிரி இருக்கார். இப்படி இருக்குது. அதோட இந்த பிள்ளையெல்லாம் கரை சேர்த்தாச்சு, நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சு அதுக்கெல்லாம் அது மாமியார் வீட்டில் போய் சந்தோஷமாக இருக்குதுங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால், வீட்டில் உள்ள பெரியவங்களை தாய் தந்தையை மதித்து வாழ்கிறவங்களுக்கு இறைவன் அள்ளி கொடுக்குறான் பாருங்கள். இந்த மூத்த பொண்ணு வந்து இவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அவங்க மாமியார் சொல்கிற மாமனார் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நல்லபடியாக நடந்து நல்லபடியாக இருந்தனால இவங்க நல்லா முன்னேற்றமாக வந்துட்டாங்க. இறைவன் வந்து அள்ளி கொடுக்குறான். இவங்க மதிக்காமல் இல்லை நம்ம சம்பாதிக்கிறது எல்லோரும் சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்க போனனால இவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க இல்லையா விடால. அந்த கஷ்டத்தை இறைவன் கொடுத்தது அந்த கஷ்டம் அவங்க தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் நம்ம எல்லாருமே வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாத்தையுமே மதித்து நம்ம நல்லபடியாக நடந்தோம்னா எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அள்ளி கொடுப்பான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இந்த அழகான கதையை சொன்ன எனக்கும் இதை அருமையாகவும் பொறுமையாகவும் அழகாகவும் இருந்து கேட்ட உங்களுக்கும் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் தருவானாகவும் ஆமீன் 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 யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.